பர்ஃபெக்டாக மேட்ச் ஆயிருக்கு. லாஸ்ட் கிளைமேக்ஸோட ஃபைட்லாம் ஹாலிவுட் ரேஞ்சுக்கு இருக்கு. ஒரு படத்தை ஒரு ஸ்க்ரீன் பிளேவா எந்த அளவு நல்லா கொண்டு போக முடியுமோ அந்த அளவு டைரக்டர் கொண்டு போயிருக்காரு. படம் ரொம்ப நல்லா இருக்கு. இல்ல எல்லாருக்கும் பிடிக்கும், யாருமே பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டாங்க. இப்போ நான் ஃபேமிலியோட வந்தேன், ஃப்ரெண்ட்ஸோட வந்தேன், எல்லாருக்குமே படம் முடிச்சிருந்தது. இது வந்து யாரையுமே டிசப்பாயின்ட் பண்ணாது. படம் தாராளமா போய் பாருங்க. சொல்லவே முடியல, வார்த்தைகளே இல்ல, அவ்வளவு செம்மையா இருக்கு, மாசா இருக்கு. விஜய்க்கு ஒரு லியோ, லெஜெண்டுக்கு லீடரு. வேற லெவலில் இருக்கு. போன படத்துக்கு அந்த படத்துக்கும் எங்கேயோ இருக்கு. போன படத்தில் வந்து நிறைய விமர்சனங்கள்லாம் வச்சாங்க. இந்த படத்தில் அதையும் தாண்டி வேற லெவலில் பண்ணியிருக்காரு. அதான் எப்படி சொல்றதுன்னா, கார் சூப்பராக ஓட்டுறாப்புல, கதை திரைக்கதை வசனம் எல்லாமே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆயிருக்கு. லாஸ்ட் கிளைமேக்ஸோட ஃபைட்லாம் ஹாலிவுட் ரேஞ்சுக்கு இருக்கு. இந்த 3 ஹவர் எப்படி போச்சுன்னே தெரியல. ஆமாம் படம் எப்படி போச்சுன்னே தெரியல. சூப்பர் சார். சொல்லவே முடியல, வார்த்தைகளே இல்ல, அவ்வளவு செம்மையா இருக்கு, மாசா இருக்கு, சூப்பர். எனக்கு ஃபுல்லாவே நல்லா இருந்துச்சு, எல்லாமே நல்லா. படம் ஃபுல்லா பார்க்க இன்ட்ரெஸ்டா இருக்கு, சூப்பரா இருக்கு. லெஜெண்ட் தான், அதுக்கு மேல சொல்ல வார்த்தை இல்ல. எல்லாமே பூஸ்ட் தான். தாராளமா பார்க்கலாம். நம்ம நினைச்சு வந்தது ஒண்ணு இல்ல நினைச்சு வந்தது ஒண்ணு, உள்ள சம்பவம் வேற. அவரு நல்ல ஸ்கிரீன் பிளே பண்ணிருக்காரு. துரை செந்தில்குமார் உண்மையாவே நல்லா மெனக்கெட்டு படத்தை எடுத்திருக்காரு. எல்லாருக்கும் பிடிக்கும், யாருமே பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டாங்க. இப்போ நான் ஃபேமிலியோட வந்தேன், ஃப்ரெண்ட்ஸோட வந்தேன், எல்லாருக்குமே படம் முடிச்சிருந்தது. இது வந்து யாரையுமே டிசப்பாயின்ட் பண்ணாது. படம் தாராளமா போய் பாருங்க. விஜய்க்கு ஒரு லியோ, லெஜெண்டுக்கு லீடரு. எல்லாம் தெரிக்க விடு. சூப்பர் 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 அல்டிமேட் மாஸ் பண்டாப்ல தலைவர். ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் செம்மையாக இருந்துச்சு படம், நல்லா இருந்துச்சு. ஆமாண்ணே, ஆக்சுவலாக அண்ணே நான் எதிர்பார்த்தது நீங்கள் வந்துட்டு வேற. அதாவது நீங்கள் சந்தோஷ் பிரதாப் ஸ்டோரிக்கோசம் வந்து படம் பாருங்க, சூப்பராக இருக்கும் படம். சரிண்ணே, சூப்பராக இருக்குண்ணே. போன படத்துக்கு இந்த படம் பரவாயில்ல. கருத்துலாம் எதுவும் இல்லைண்ணா, நீங்கள் படத்தை கமர்ஷியலாக பாருங்கள், படம் சூப்பராக வரும். நாங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்தோமோ அதை விட ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது நாங்கள் வந்து லைக் லெஜெண்ட் மாதிரி இருக்கும்னு நினச்சி வந்தோம். பட் இது அதை விட ஆக்சுவலி நல்லா இருக்குது. அவர் பர்ஃபார்மன்ஸ் ஆக்சுவலி உண்மையிலே நல்லா பண்ணியிருந்தார். போன படத்தை கம்பேர் பண்ணும்போது நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இன்னும் பண்ணால் அவர் நல்ல ஒரு இது வரலாம். எங்களுக்கு நாங்கள் இது பண்ணி வந்தது எங்களுக்கு ஜாலியாக இருந்துச்சு படம். அது சில சீக்வன்ஸ்லாம் ஆக்சுவலி உண்மையிலே நல்லா எழுதியிருந்தாங்க. ரைட்டிங் படத்தில் பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்ததால் எங்களுக்கு சீன்ஸ் நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இது எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸ்ட்ராங் ரைட்டிங் படத்தில் அது பெரிய ப்ளஸ்ஸாக நாங்கள் பார்த்தோம். அது இப்போ நான் பயங்கரமாக பண்ணியிருந்தார். எல்லா சாங்ஸை விட பிஜிஎம் சூப்பராக இருந்துச்சு. சில சீன்ஸ்லாம் பிஜிஎம் பயங்கரமாக எலிவேட் பண்ணிச்சு படத்தை. ஓட்டணும்னு நினச்சா அவங்க எதை வேணால் ஓட்டுவாங்க. ஆனால் இது உண்மையிலே நல்லா இருந்துச்சு படம், அவ்வளோதான். தயவுசெய்து வந்து பாருங்கன்னு தான் சொல்லுவேன். இல்லை வந்து பாருங்க. நான் கூட மொக்கையாக இருக்கும் தான் நினச்சேன். நான் நல்லா இருக்கு படம், தரமாக வந்திருக்கு. ஸ்டோர் இல்லை ஏன் நினைக்கணும்னா அதில் யார் நடிக்கிறாங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல. இப்போ என்னையா இவர் போய் வந்து விஜய் மாதிரி அஜித் மாதிரி மாஸ்க் காமிச்சிட்டு இருக்கிறாருன்னு நம்மளுக்கு ஒன்று தோணும்ல. அது வந்து பார்த்தா அது எதுக்குமே ஸ்கோப் கொடுக்காத அளவுக்கு நம்மளை வேற மாதிரி பண்ணிட்டாரு, நம்மளை ரசிக்க வச்சுட்டாரு. நடிப்பு உண்மையாக வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு. லெஜெண்டுன்னு இவருக்கெல்லாம் பேர் வச்சாங்கன்னு உண்மையாகவே இவரை லெஜெண்டுன்னு கூப்பிடலாம். அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. ஒரு வித்தியாசமாக இருக்குது கதை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் இந்த கூலி, செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தோம்னா விவேகம், அஜித் சாரோட அந்த ஸ்க்ரீன் பிளேலாம் அங்கங்கே ஒரு ரஜினி சார் விஜய் சார் படம் பார்த்த மாதிரி இருக்கு. கலாய்களான்னு வந்தேன், அண்ணாச்சி வாய் அடிச்சிட்டார். ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மையாக லெஜெண்ட் மியூசிக்கில் ஒரு மிகப்பெரிய ஒரு மியூசிக் டைரக்டர் அவர் ஜிப்ரான். அவருக்கெல்லாம் ஏன் வந்து பெருசாக வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கலன்னு தெரியல. கடாரம் கொண்டான் படம் பார்க்கும்போது இன்னமும் கடாரம் கொண்டான் படம் ரிலீஸ் ஆகி இத்தனை வருஷங்கள் ஆனாலும் அந்த பிஜிஎம் காதில் ஓடும். அந்த மாதிரி ஒரு சில பிஜிஎம் இதில் பண்ணியிருக்கிறாரு. ஜிப்ரான் சாருக்குலாம் ரஜினி சார் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். எஞ்சமா பயங்கரமாகுது, செதுக்கி வச்சுக்கிறாருண்ணா படத்தை. தொழிலையும் ஜெயிச்சிட்டாரு, சினிமாலையும் ஜெயிச்சிட்டாரு. சூப்பராக இருக்கு படம். 2வது படத்தில் மொத்த சினிமாவும் ஆஃப் பண்ணிட்டாரு. வேற லெவல். டேரக்டர் மேலே தான், டேரக்டர் தான் பாராட்டணும். ஜிப்ரான் மியூசிக் வேற லெவலு பின்னிட்டாங்க படத்தை. எல்லா சீனும் ஒரு சீன் கூட எல்லா சீனும் சூப்பர். மாஸ், பக்கா மாஸ். எதிர்பார்த்த விட சூப்பரா இருக்கு. டென்ஸ்லாம் இருக்குது, நிறைய 1க்கு 2 இருக்குது. படம் ஃபுல்லாகவே பிளாஸ்ட் தான் இருக்கு. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக பிளாஸ்ட் தான். படம் மாசா இருக்கு. இது தளபதி ரெஃபரன்ஸ்லாம் வச்சிருக்காங்க. சூப்பராக இருக்கு. நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்தது, எல்லாமே சூப்பராக இருந்தது. படம் வந்துட்டு ஸ்லோவாகவே போகல, நல்லா ஸ்பீடாக போயிடுச்சு, பக்காவாக இருக்கு.
பக்கா. ஃபேமிலியாக பார்க்கறதுக்கு காரணம் பிடிச்சிருந்தது. இன்னைக்கு வேற லெவலில் இருந்தது படம், பிடிச்சிருக்கு. படம் ரொம்ப 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 நல்லா இருக்கு. ஆக்சுவலாக வாய்ப்புகள் வந்து நம்ம தேடக்கூடாது, வாய்ப்பை நம்ம தான் உருவாக்கணும். ஒரு படம் நடித்தார், அதில் நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இருக்குது. இது 2வது படங்கிறது அவங்க நமக்கு தான் தெரியுமே தவிர அவங்களுக்கு 2வது படம் ஒரு விஜய் தென் அஜித் கூட வந்து இந்த மாதிரி நடிச்சிருக்க மாட்டாங்க. அந்த லெவலில் இருக்க படம். இது கடைசி வரைக்கும் என் பை என் பார்த்தா தான் தெரியும். ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பாக 100 days ஓடும். திரில் மூவி, அதாவது வந்து சிங்கம் 2 சிங்கம் 1 நம்ம பார்த்துருக்கோம். எல்லாமே இந்த தூத்துக்குடி பேஸ் பண்ணி தான் கண்டெய்னரில் கடத்துறது தான் எடுத்திருக்காங்க. அருமையான கதை, நம்ம நாட்டுக்கு தேவையான ஒரு கதை, தேவையான ஒரு கதைக்களத்தில் தேவையான ஒரு சண்டை, தேவையான ஒரு நாட்டுப்பற்றுக்காக உழைக்கிறவர்களுக்கு எப்போதுமே குடும்பத்தில் ஒரு பிரச்சனை இருக்கும். அந்த குடும்பத்தில் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருது, மனைவிக்கு பிரச்சனை, குழந்தைக்கு பிரச்சனை. அப்போ குடும்பத்தையும் இழுத்து பிடிச்சி அந்த குழந்தையும் இழுத்து பிடிச்சி நாட்டுக்காக பாடுபட்டு ஆக்ஷன் அண்டு ஃபேமிலி அண்டு எல்லாத்தையும் நாட்டுப்பற்று 3மே மிக்ஸ் பண்ணி அந்த படம் அழகாக ரொம்ப வந்திருக்குங்க. இது வந்து எனக்கு வந்து ரோகிணி தேட்டரில் தான் படம் பார்க்குறோமா, இல்லை வேறு எங்கேயாவது அமெரிக்காவில் போய் ஒரு தேட்டரில் படம் பார்க்குறோமா அப்படிங்கிறது மாதிரி தான் இருக்குது. ஹாலிவுட்டில் வந்து ஹாலிவுட்டு படத்தை விட ஜெயிச்சிருச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் ஹாலிவுட்டில் கிளிக் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அருமையான ஒரு படம். அதாவது சண்டைங்கிறது வந்து சும்மா போட்டால் அது நல்லா இருக்காது இல்லையா, அதுக்கு தேவையான ஒரு கதை, தேவையான ஒரு சண்டை, அப்போ ரொம்ப பொருத்தமாக இருக்குது. அவ்வளோதான். ஃபஸ்ட்டு படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாடி இந்த சேமிங்லாம் பண்ணாங்க, அதெல்லாம் வாய்ப்பே இல்லை ராஜாங்கிறது மாதிரி தான். ரொம்ப அழகாக இருக்கார் லெஜண்ட் அவர்கள். நான் அடிக்கடி சொல்லுவேன், எல்லா பெண்களுமே அவரை சைட் அடிக்கலாம், நாங்கள் நேரில் பார்க்குறோம் இல்லையா, நிஜமாவே அவ்வளோ அழகாக இருக்கார். ஆமாம், சைட் அடிக்க வேண்டிய ஆள் தான் லெஜண்ட் அப்படிங்கிறத மாதிரி தான் இருக்கார். ஒரு ரியல் ஹீரோ, ஒரு ஆக்ஷன் ஹீரோ, ஒரு ரியல் ஹீரோ, ஒரு ஆக்ஷன் ஹீரோ, ஒரு ஃபேமிலி ஹீரோ, எல்லாமே கலந்து படம் வந்து சூப்பர் 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 சூப்பர். படம் வந்து மாபெரும் வெற்றியடைய எங்களுடைய நற்பணி மன்றம் சார்பாக அவரை ரொம்ப வாழ்த்துகிறோம். இல்லை, ட்ரெய்லர் ரொம்ப ப்ராமிசிங்காக இருந்துச்சு. அது ஒன்று தான் அது வரதுக்கான காரணம். விசுவாசம் மாதிரியான ஒரு கதை அப்படின்னு. அப்புறம் துரை செந்தில்குமார் மேலே ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, நல்லா பண்ணுவார் அப்படின்னு. எந்த நம்பிக்கையுமே வீணாக போகல. ஒரு நல்ல ஒரு மாஸ் என்டர்டெய்னர், ஒரு பெரிய மாஸ் ஹீரோவுக்கான ஒரு படம், ஒரு தலைவருக்கான படம். அந்த மாதிரி ஒரு பகவந்த் கேசரியை விட இது பெஸ்ட்டு ரைட்டிங்காக இருக்குது. அந்த மாதிரி ஒரு மாஸ் ஹீரோவுக்கான படம். அதான் சொல்கிறேனே, விசுவாசம் மாதிரி அவங்க அதில் வந்து அவரால் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ முயற்சி பண்ணியிருக்காரு. ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் ரொம்பவே கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காரு, ஸ்க்ரீனில் தெரியுது. லெஜெண்டுக்கும் இதுக்கும் நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது. பெர்ஃபார்மன்ஸ்லேயும் சரி, ஆக்ஷன்லேயும் சரி மெனக்கெட்டிருக்காரு அப்படிங்கிறது தெரியுது. ஆமாம், ட்ரோல் செய்யணும்னு நினச்சி வரவங்களா தானே கேட்குறீங்க? ஆமாம், ஏமாற்றமாக தான் இருக்கும். பட் பண்ணணுன்னா பண்ணலாம். பட் அவருடைய அந்த ஒரு முயற்சி எடுத்திருக்காருல, லெஜெண்ட்லேருந்து இதுக்கு ஒரு ஏதோ ஒன்று இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும்னு இல்லை ஒரு முயற்சி எடுத்திருக்காருல, அதுக்கே அவரை பாராட்டணும். பயங்கரமாக இருந்துச்சு. ஒரே ஒரு ஏமாற்றம், கிளைமேக்ஸில் வந்து அந்த முருகன் பாட்டை வச்சுருந்துக்கலாம், அது மட்டும் ஒரு ஏமாற்றமாக இருந்துச்சு படம் முடியும் போது. மற்றபடி தரமான ஒரு மியூசிக்கு, நல்ல ஒரு மாஸ் என்டர்டெயின்மெண்ட்டுக்கான மியூசிக், பிஜிஎம் உண்மைதான். அது இல்லை இன்டர்வல் பிளாக்லேயே வந்து எதிர்பார்க்காத ட்விஸ்ட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ்லேயுமே நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸு, சில இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஓடுவாக இருந்துச்சு. மற்றபடி ஓவராலாக நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருந்துச்சு. பார்ட் 2க்கான லீடும் கொடுத்துட்டாங்க. ஸோ எதிர்பார்க்கலாம். அந்த மாதிரி நல்லா இருக்குன்றதை வச்சு ஒரு வீக்கெண்டு ஓட்டிடலாம். அதுக்கப்புறம் மண்டேலேருந்து வர கூட்டத்தை வந்து கூட்டம் சேர்க்கவும் முடியாது, இருக்கிற கூட்டத்தை அனுப்பவும் முடியாது. மண்டேலேருந்து வர கூட்டம் உண்மையான கூட்டம். ஸோ அடுத்த வீக்கெண்டு வந்து பெரிய ஸ்க்ரீனில் இந்த படம் ஓடிச்சுன்னா படம் ஹிட்டுன்னு அர்த்தம். ஆனால் மண்டே எப்படி இருந்தாலும் சக்ஸஸ் மீட் எதிர்பார்க்கலாம். ஆமாம், நிஜமாகவே ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு இந்த படம் பார்க்கும்போது நான் வந்து எம்டி மைண்டடாக தான் வந்தேன். இதுக்கு முன்னாடி லெஜெண்டுன்ற போது நிறைய ட்ரோல் பண்ணியிருக்கேன் நானுமே, அவரோட லுக் வச்சு என்னடா அப்படிலாம் வராரு அப்படின்னு. அதுதான், ஏன்னா இவங்க இப்படித்தான் டோன்ட் டச் புக் பை இட்ஸ் கவர்ன்ற மாதிரி ஒருத்தவங்களோட லுக்கை வச்சு கலாய்க்கிற ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்குது, மீமில் அது இதுலன்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கு ஒரு முட்டுக்கட்டை வைக்கிற மாதிரியான ஒரு படமாக தான் நான் இதை பார்க்குறேன். ஏன்னா ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது. நல்லா இருந்தால் நல்லா தாங்க சொல்லணும். எனக்கு சினிமாவை நான் நேசிப்பேன். இந்த படம்ல நீங்கள் எந்த நல்லா இருக்க வேற இந்த லாங்குவேஜில் சொன்னாலுமே நல்லா தான் சொல்லுவேன். நீங்கள் வேணால் போய் பாருங்கள், நீங்கள் பர்சனலாக பாருங்கள். துரை செந்தில்குமார் அவர் எழுதின ரைட்டிங்கில் எனக்கு இந்த லீடர் தான் நம்பர் 1 நான் வைப்பேன். ஏன்னா அவரோட ஸ்க்ரீன் பிளே
இந்த இதில் ஹீரோவாக நான் அவரை தான் பார்க்குறேன். எக்ஸலண்ட் ஸ்க்ரீன் பிளே. எல்லாரும் கதைன்றாங்க, கதை சூப்பரான கதை, பட் அதை விட ஸ்க்ரீன் பிளே ரொம்ப எக்ஸலண்ட்டாக இது பண்ணியிருக்காரு. ரெண்டாவது நம்ம லெஜண்ட் அவருக்கு வருவோமே, முன்ன ஃபர்ஸ்ட் படத்தில் எவ்வளோ ட்ரோல் பண்ணாங்க, இந்த படத்தில் நிறைய ஃபோட்டோ எடுத்து பண்ணியிருக்காரு. எனக்கு அவர் எந்த இடத்துல அப்புறம் இந்த இவரோட லெஜண்ட் அவரோட ஆக்டிங் பற்றி சொல்லி ஆகணும், ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது. இல்லை அது தேவையில்லை, சூப்பரான கேள்வி. ஒரு கதைக்கு வயசு அது எதுவுமே முக்கியமே இல்லை. ரஜினி சார் இன்னும் நடிச்சுட்டு தானே இருக்காரு. ஸோ நல்ல ஒரு கதை இருந்தது அப்படின்னா யார் வேணால் நடிக்கலாம். எனக்கு அது பார்க்கும்போது அவர் அப்பா சென்டிமெண்ட்டில் ரொம்ப நல்லா பண்ணியிருந்த மாதிரி தான் இருந்தது. கிளீஷாவே எதுவுமே இல்லை, எக்ஸலண்ட்டாக எல்லாமே பண்ணியிருந்தாங்க. மியூசிக்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு ஒரு குறையாக இருந்தது, அந்த முருகன் சாங் ரொம்ப நல்லா இருந்தது. அவர் ஏன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மட்டும் யூஸ் பண்ணிட்டு கிளைமேக்ஸில் யூஸ் பண்ணலன்ற ஒரு வருத்தம் இருந்தது. அது யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும். அதே தான், காலங்காலமாக காதல் படங்கள் பார்த்துட்டே தான் இருக்கிறோம், ஆனால் நமக்கு போர் அடிக்குதா? எமோஷன் ஒன்று தான், பட் நம்ம பார்க்கும்போது நம்மளை எந்த அளவுக்கு சுவாரஸ்யப்படுத்துது, அந்த நேரத்தை எவ்வளோ என்கேஜ் பண்ணுறது பொறுத்த ஒரு படம் நல்லா இருக்கா இல்லையான்னு. இதுவும் வழக்கமான ஒரு கதை, அது தாண்டி இதில் எந்த ட்விஸ்ட் அண்ட் டேர்ம்ஸ் எது இதெல்லாம் இருக்குது அப்படின்ற பொறுத்து இந்த படம் சூப்பராக இருக்குது. எனக்கு அதான் பிடிச்சது. படத்தில் ட்விஸ்ட் இல்லை, ட்விஸ்ட்டு தான் படம் அப்படின்ற மாதிரி இருக்குது. நான் கண்டிப்பாக சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு இது ரஜினி சார் பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ரஜினி சார் கூலி பண்ணாமல் இந்த கதை பண்ணியிருந்தாரு அப்படின்னா ரஜினி சாருக்கு ஏற்ற மாதிரியான ஒரு வேறு விஷயங்களை வச்சுருந்துருப்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி இருந்திருக்கும். எனக்கு தெரிஞ்சு ரஜினி சார் பண்ணி தான் நல்லா இருந்திருக்குன்னு எனக்கு தோணுச்சு. ஏங்க அந்த பக்கம் கூழ்ச்சி ரசிக்கு தான் கூட்டம் கொடுது, அப்படி இல்லை. இவர் நிறைய படங்கள் நிறைய படம்னு தான் ஆசை, அவருக்கு அரசியல் அப்படியெல்லாம் கொண்டு போகவில்லை. தமிழ் சினிமா நிறைய குப்பை படங்கள் வந்துருச்சு. இந்த மாதிரி நல்ல நல்ல படங்கள் அது இவர் மாதிரி பெரிய பணம் வச்சுருக்கவங்க பண்ணாங்கன்னா நம்ம தமிழ் சினிமா மேலே மற்ற லாங்குவேஜில் இருக்கிற கவனம் வரும். ஸோ அதனால் இவர்கிட்ட பட்ஜெட் இருக்குது, நல்ல கண்டென்ட் இருக்குன்ற போது தாராளமாக பண்ணட்டுமே, வாழ்த்துக்களாக சொல்லுவேன்.